சமீபத்தில் நான் வாசித்த ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குரு ஒருவருக்கு பேரழகியான ஒரு மகள் இருந்தாள். அதனால் அவளை திருமணம் முடிக்க பலர் போட்டி போட்டனர். அவர் தன்னுடைய மகளை மணம் முடிக்க போட்டி போட்டவர்களிடம், நான் 2 கேள்விகள் கேட்பேன், அதற்கு சரியான பதில் சொல்பவர்களுக்குத்தான் என்னுடைய மகள் என்று சொன்னார். மறுநாள் போட்டியாளர்கள் அனைவரும் குரு வீட்டில் கூடி வந்திருந்தனர். குரு அவர்களை பார்த்து, உலகிலேயே இனிமையான ஒரு பொருளை எடுத்து வாருங்கள் என்று சொன்னார். மறுநாள் ஒருவன் தேனை கொண்டு வந்தான், இன்னொருவன் கரும்பை கொண்டு வந்தான். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இனிமையான பொருளை கொண்டு வந்திருந்தனர். வரிசையில் கடைசியாக குருவின் ஒரு ஏழை சிஷ்யனும் நின்றிருந்தான். குரு அவனை பார்த்து, நீயுமா என்று ஆச்சரியமாக கேட்டார். சீடன் சொன்னான், நான் உங்கள் மகளை அதிகமாக நேசிக்கிறேன். நீ என்ன கொண்டு வந்திருக்கிறாய் என்று குரு கேட்டார். சீடன் தான் கொண்டு வந்திருந்த சிறிய பெட்டியை திறந்து காட்டினான். அதனுள் ஒரு ஆட்டின் நாக்கு இருந்தது. குரு அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். என்ன இது, எதற்காக இதை கொண்டு வந்தாய் என்று கேட்டார் குரு. குருவே, நீங்கள் உலகத்திலேயே இனிமையான பொருளை கொண்டு வா என்று சொன்னீர்கள். நாவை விட உலகில் சிறந்த பொருள் வேறு எதுவுமே கிடையாது. மனிதனுடைய நாவை கொண்டு வர முடியவில்லை என்று சொன்னான். அதனால்தான் குறியீடாக ஆட்டின் நாவை கொண்டு வந்தேன். நாவிலிருந்துதான் இனிமையான சொற்கள் வருகின்றன. அதை சோகத்தில் இருப்பவன் கேட்டால் சந்தோஷமடைகிறான், நோயாளி கேட்டால் குணமடைகிறான் என்று சொன்னான். குரு அவனை பார்த்து, இதில் நீ வெற்றி அடைந்து விட்டாய், வாழ்த்துக்கள் என்று சொன்னார். உடனே சீடன் அடுத்த கேள்வி என்ன என்று கேட்டான். அதற்கு குரு, உலகிலேயே கசப்பான ஒரு பொருளை கொண்டு வா என்று சொன்னார். மறுநாள் ஒருவன் வேப்பங்காயை கொண்டு வந்தான், இன்னொருவன் எட்டிக்காயை கொண்டு வந்தான். கடைசியாக சீடன் வந்தான். அவன் கையில் அதே பெட்டி, அதை திறந்து காட்டினான். அதே ஆட்டின் நாக்கு அங்கு இருந்தது. என்ன விளையாடுகிறாயா? இனிமையான பொருளை கேட்டேன், நாவை கொண்டு வந்தாய். கசப்பான பொருளை கேட்டதற்கும் நாவை கொண்டு வந்து இருக்கிறாயே, இதற்கு என்ன அர்த்தம் என்று கோபமாக கேட்டார். அதற்கு சீடன், தீய சொற்கள் பேசும் நாவை போல கசப்பான பொருள் இந்த உலகத்தில் கிடையாது. அதிலிருந்து வரும் சொற்களை கேட்டால் மகிழ்ச்சியாய் இருப்பவனும் துயரம் கொள்கிறான், நட்பாக இருப்பவனும் பகையாக மாறுகிறான். எனவே நாவுதான் உலகத்திலேயே கசப்பான பொருள் என்று கூறினான். சீடனின் அறிவைக் கண்டு வியந்த குரு தன்னுடைய மகளை அவனுக்கே மணமுடித்து கொடுத்தார். ஆம், இனிய சொற்கள் தேன்கூடு போல ஆத்மாவுக்கு இன்பமும் எலும்புகளுக்கு மருந்துமாக இருக்கிறது என்றும், சிறிய கடிவாளம் குதிரையின் முழு சரீரத்தையும் வழிநடத்துகிறது, சிறிய சுக்கான் பெரிய கப்பலை சரியாக வழிநடத்துகிறது, சிறிய நெருப்பு பெரிய காட்டையும் அதனுடைய மரங்களையும் விலங்குகளையும் அழித்து விடுகின்றன, அதேபோலதான் நாவும் வல்லமை நிறைந்தது என்று வேதம் கூறுகிறது. கவனத்தோடு இந்த நாவை நாம் பயன்படுத்துவோமா?